லால் சலாம் பத்தி சிறப்பு. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கணும். சூப்பரா இருக்கு. அதுல எதுவும் கிடையாது, நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் தான். படமே பாசிட்டிவ் தான். சம படம். மாஸ் இருக்கிறதுலே செம்ம மாசா பண்ணிருக்காங்க, கெத்தா பண்ணிருக்காங்க, அருமையா இருக்கு. எல்லாமே சொல்லியிருக்காங்க. அரசியல், மத கலவரம் எல்லாத்தையுமே நல்லா எந்த இதுவும் இல்லாம சொல்லியிருக்காங்க. அதுதான் விஷயம். நேஷனல் அவார்டு கருத்துக்கு ஒரு இந்த விஷயத்துக்கு கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அது நல்லா இருந்தது, கன்வின்சிங்கா. நாட் ஆஸ் ஃபேனா இல்லாம நார்மல் ஆடியன்ஸ் கூட இது வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ரானரி. வேற வேர்ட்ஸ் என்னன்னு தெரியல. அதான் நான் இன்னும் ஒரு வாட்டி போகணும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. எங்க தலைவர்ல பவர்ஸ் செலக்ஷன் எப்பவுமே தப்பாவாது. சூப்பரா இருக்கு. படம் வெறியா இருக்கு ப்ரோ. வேற மாதிரி படம். வர்த் வாட்சிங். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போறேன். அப்ப ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் நாங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கிடையாது. என்னோட தலைவரோட படம் ஃபுல் படம் அவருதான். கேமரா ரோல் மாதிரி தான், பட் ஃபுல்லாவே இருக்காது. படம் ஸ்ட்ரெச்லவே இருக்காது. படம் சூப்பரா இருக்குது, நல்லா மாசா இருக்குது, நல்லா செமையா இருக்கு. அதாவது பார்த்தா இது வந்து ரெண்டு மதத்தோட இதை வச்சு எடுத்திருக்காங்க. பட் ஆனா வந்து அதாவது ரெண்டு சமுதாயத்தை வந்து இந்துக்கள் முஸ்லீம் வந்து எப்படி ஒற்றுமையா இருக்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து இந்த படம் வந்து செமையா எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் பொழுதுபோக்காத மேடம் எடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு சமூகத்துல வந்து இப்படிதான் இருக்குன்னு ஒரு கருத்துள்ள படத்தை இந்த இன்னைக்கு தான் நான் பாத்திருக்கேன். இந்த படம் அது ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். படம் செமையா இருக்கு, நல்லா மாசா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லா ரோலுமே நல்லா இருக்கு. எல்லாமே சொல்லியிருக்காங்க. அரசியல், மத கலவரம் எல்லாத்தையுமே நல்லா எந்த இதுவும் இல்லாம சொல்லியிருக்காங்க. அதுதான் விஷயம். சூப்பருங்க, மஸ்ட் வாட்ச் மூவி. குடும்பத்தோட எல்லாரும் வந்து இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்கிற நிலைமைக்கு இது மாதிரி ஒரு கருத்து சொல்ற, அது ரஜினி சொல்றது போது எல்லாரும் அதை பார்க்கலாம். நல்லா கன்வின்ஸா இருக்கும். படம் ஆசம் சார், நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்ப்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வரும்போது டிஃபால்ட்டா வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. ஐஸ்வர்யா ராஜேங்க எஸ்பெஷலி அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு நல்ல ஒரு த்ரீ மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துட்டு இந்த மாதிரி உண்மையிலே அது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். கட்ஸ் வேணும், மேலே கண்டிப்பா ஒரு கட்ஸ் வேணும். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து அதை பிரசன்ட் பண்றது, நீட்டா பிரசன்ட் பண்றது அது இருக்கு. விக்ராந்துக்கு நல்ல கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு படத்துல. செம்ம படம். இதுக்கு மேல பட்டு அவருக்கு நிறைய இப்போ தெரியும். இப்போ இவ்வளோ ஆக்டர் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி. சோ அப்படிப்பட்ட படம். விஷ்ணு விஷால் நம்ம சொல்ல தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னாலே விஷ்ணு விஷால் விக்ராந்த் தான். சோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க படத்தை. நல்ல படம். செமையா புரியுற மாதிரி தான் எடுத்திருக்காங்க மக்களுக்கு. இந்த மாதிரி ஒரு படம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். இருக்கிறதுலே வந்து பெஸ்டா ரொம்ப கருத்துள்ள படமா இந்த படம் தான். நல்லா அமைதியா நல்லா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா அமைஞ்சிருக்குது. மனிதநேயம் முக்கியம்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு. ஏபிசி எல்லா சென்டருக்குமே புரியும். அது எல்லாரும் மஸ்ட் பார்க்கணும் இந்த படத்தை. தலைவர் வந்தாலுமே இப்ப நம்மளுக்கு அதே போதும் சார். தலைவரோட என்ட்ரில இருந்து பினிஷிங்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. என்ன தேவையோ படத்துக்கு அதை அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கு. தலைவர் படம்னு வராம ஜென்ரலா வர ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா அது வந்து பிடிக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மதன்றதை தாண்டி வந்து மனிதநேயன்றது முக்கியன்றது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரிலீஜியன், அதான் மதத்தை தாண்டி மனிதநேயம் முக்கியம். யாருமே இந்த ரிலீஜியன் பேஸ் பண்ணி யாரும் ஒதுக்காதீங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து மதத்தை கொண்டு வராதீங்கன்றதா மெசேஜ். அதை பர்ஃபெக்டா யார் மூலியமா சொன்னா நல்லா இருக்குமோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அண்ட் தென் விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த். எனக்கு விஷ்ணு விஷால் ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. ராட்சசன்னா வந்து என்னோட ஃபேவரட் மூவி. அதே மாதிரி விக்ராந்த் அப்படியே நல்ல ஒரு நடிகர். ஆனா அவருக்கு கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல. சோ ஆனா இதுல வந்து கரெக்டா வாய்ப்பு கிடைச்சும் கரெக்டா ஐஸ்வர்யா ராஜேன் நடிக்க வச்சிருக்காங்க. கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஒண்ணு. நம்ம ஏன் இந்த ஜாதி மாறி மதம் மாறி பிரிஞ்சு இருக்கிறோம்? ஏன் இது பண்ண பொலிட்டிக்கலும் பேஸ்டோ இருந்தாலும் இந்த இதனாலதான் பொலிட்டிக்கல் எல்லாம் வருது. இதுல நம்ம ஒன்னா இருந்தா நம்ம அங்க பிரிக்க முடியாதுல்ல. அததான் சொல்ல வரேன். இது நேஷனலோட இன்டர்நேஷனல் லெவல்ல அவார்டு வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு கதை அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லிம்கள் வந்து எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து இந்த படத்துல வந்து நிறைய வந்து எடுத்திருக்காங்க. செமையா இருக்கு படம். இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 15 மினிட்ஸ் வரான்னு வச்சுப்போம். செகண்ட் ஹாஃப் வந்து த்ரூ அவுட் வராரு. அவரை சுத்தி தான் படமே. ஸோ ரெண்டு நல்லா அங்கங்க ரொம்ப தூக்கி விடுறாரு படத்தை. நல்லா எடுத்திருக்காங்க. நேஷனல் அவார்டு வாங்குமா இல்லையான்னு தெரியாது சார். பட் படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். மதம் சார்பின்றி எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இது பிரிவினையா இருந்தாலும் எல்லாருமே ஒரே கடவுளை தானே கும்பிடுறோம். நீங்க ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. அதேதான். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். எதுவுமே வந்து அது பாகுபட்சமா இல்ல, பாகுபாடு இல்லாம எல்லாமே கரெக்டா இருக்கணும். கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. குழப்பறதெல்லாம் கிடையாது. சும்மா சாதத்துக்குள்ள வச்சு பேசுற மாதிரிலாம் கிடையாது. வெளியே சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இந்துக்கள் முஸ்லீம் வந்து எப்படி இதுல பிரச்சனையை உண்டு பண்றாங்க, இதை எப்படி ஒண்ணு சேர்க்கறாங்க, இதனால என்ன பிரச்சனை வருது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு அடிப்படையில வந்து பாக்குற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலை வந்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்களோ, சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருக்குது. நல்லா இருக்கு. போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது. பெரிய அவரு சூப்பருங்க. அவரு அங்கங்க என்ன சொல்றது, மியூசிக்கும் எலிவேட் பண்ணுவோம் இல்லையா, அனிருத் பண்ற மாதிரி இவரும் பண்ணிருக்காரு.
நிறைய இடத்துல எலிவேட் பண்ணி விடுறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கேரக்டர் அந்த ரோலுக்கு வந்து எங்கேயோ ஒருத்தரை ஏத்தி இறக்குறது இல்லாம எல்லாருக்குமே என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க. தம்பி ராமையா சார்ல இருந்து செந்தில் சார்ல இருந்து எல்லாருமே வந்து அவங்களோட ரோல் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ அந்த கிராமத்தை நம்ம சின்ன வயசுல அந்த கிராமத்துல போனா அந்த என்ன இம்பாக்ட் இருக்குமோ அந்த திருவிழாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னவோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது சொல்ல முடியாதுங்க. அது ஏன்னா வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். அது ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். அது நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ண முடியாது. சூப்பரா. ஆமா ஆமா, அவரோட ரோல்ல அவர் பயங்கரமா வச்சிருக்காரு. ஆனா விக்ராந்த் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் இருக்கு பாருங்க. அதுல எதுவும் கிடையாது, நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். படமே பாசிட்டிவ் தான், சம படம். மாஸ் வேற மாதிரி. சூப்பர் ஸ்டாரோட லெவலே வேற, அவர் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே ஃபேன் தான். கரெக்டா அந்த முக்கியமான சீன்களை கரெக்டா ஆஜராயிருவாரு. ஆனா அதான் மாசம் இருக்கிறதுலயே வந்து அந்த இதுதான் ரொம்ப மாசா இருக்குது. ஓவர்லாம் எதுவும் இல்லை. அப்படி பார்த்துட்டே இருக்கணும். ஆக்சுவலா கொஞ்சம் இதானாலும் புரியாத மாதிரி போகும்போது நல்லா கவனிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் இதாகும் நமக்கு, எந்த கேரக்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. நீட்டா இருக்கு. செந்தில் சார் எப்பயுமே அவரோட அந்த ஸ்கிரீன் பிளேஸ் வந்து நல்லா இருக்கு. ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவருக்கு என்ன கொடுத்தா எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாரோ அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. தலைவர் வந்து எவ்வளவு நேரம் படத்துல வராரு? கேமியோன்னு சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு கேமியோ மாதிரியே தெரியல. என்ட்ரன்ஸ்லயே போடுறாங்க சிறப்பு தோற்றம் சூப்பர் ஸ்டார் அந்த டைட்டில் கார்ட்லயே போடுறாங்க. ஆனா இதுல உங்களுக்கு கேமியோ மாதிரி தெரியாது. ஃபுல் ஃபிளெஜ் தலைவர் படம் மாதிரி தான் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். தலைவர் ஒவ்வொரு கிளாஸாவும் பாப்பீங்க, மாசாவும் பாப்பீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ண கூட நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து அவங்களுக்கு விசாலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமை இருக்கிறதுலே வந்து பெஸ்ட். ரொம்ப 2 பேர்த்தோட இது வந்து கடைசி நேரத்துல எங்கடா ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு நினைச்சா கடைசியில பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பாங்க, எல்லாரும் பாக்கணுங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. என்னங்க மதம் அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, மனித நேயம், அதுதான். ஆமா ஆமா, நாட் ஆஸ் ஃபேனா இல்லாம நார்மல் ஆடியன்ஸ் கூட இது வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரே வார்த்தையில லால் சலாம் பத்தி இன்னைக்கு தேவையான ஒரு மெசேஜ் அது தலைவர் மூலியமா கொடுத்துருக்காங்க. ஆசம், மூவிஸ் ஆசம். ரொம்ப வருஷம் ஆச்சு செந்தில் சார். ஆமா, அது நான் சொல்லி ஆகணும். செந்தில் சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்பவுமே கவுந்தமணி இருந்தாலும் செந்தில் இருந்தாலும் கவுந்தமணி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப செந்தில் சாரே தனியா ஸ்கோர் பண்ணிருக்காரு. நீட்டா நடிச்சிருக்காரு. அவரோட வயசு அவரோட கேரக்டருக்கு நீட்டா சூப்பரா இருக்காரு. மாஸ் இருக்கிறதுலே செம்ம மாசா பண்ணிருக்காங்க, கெத்தா பண்ணிருக்காங்க, அருமையா இருக்கு. மேடம் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லிட்டேன், மேடம் வந்து ஒரு பொழுதுபோக்கு படம், ஒரு மென்மையான படம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு அதிக சண்டை இல்லாம ஒரு சுமூத்தா வந்து மத வேறுபாடு இல்லாம கரெக்டா லெவலா கொண்டு போயிருக்காங்க. ஒரு எப்படி ஒண்ணு சேர்க்கறது வந்து பார்த்து இது கரெக்டா இது பண்ணியிருக்காங்க. நேஷனல் அவார்டு கருத்துக்கு ஒரு இந்த விஷயத்துக்கு கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அது நல்லா இருந்தது, கன்வின்சிங்கா தான் இருந்தது. நல்லா கரெக்டா இருக்கு நம்மளுக்கு. பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் அவர் கேட்கவே தேவையில்லைங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவருக்காகவே அவர் வந்து பயங்கரமா ஒரு ஃபார்முக்கு வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். தலைவர் சூப்பரா பண்றாரு. ஒரே வார்த்தையில லால் சலாம் பத்தி ஒரே வார்த்தையில லால் சலாம் பத்தி சிறப்பு. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கணும். சூப்பரா இருக்கு.